உதகையில் கட்டப்பட்டுள்ள நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள HPF பகுதியில் 499 கோடி ரூபாய் மதிப்பில் நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து 15,634 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதையடுத்து 727 கோடி ரூபாய் மதிப்பிலான 703 முடிவுற்ற திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் 56 புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சியை எட்டிய மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக பெருமிதம் கொண்டார். தேசத்தில் வறுமை மற்றும் பட்டினி சாவு இல்லாத மாநிலமாகவும் தமிழகம் திகழ்வதாக அவர் கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டிற்கு எதிராக சதி நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா முழுமைக்கு சமூக நீதி, மாநில சுயாட்சி, கூட்டாட்சி, மத நல்லிணக்கம் ஆகிய உயர்ந்த கருத்துக்களை வென்றெடுக்கத்தான். அதனால்தான் நம்முடைய கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லாரும் மக்களவையில், மாநிலங்களில் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்கு. இதை பார்த்து இப்ப என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்க சதி செய்யறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் மிகப்பெரிய சதி நடக்க இருக்கிறத முதல்ல உணர்ந்து அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த மாநிலம் தான் நம்முடைய தமிழ்நாடு. திராவிட மாடல் ஆட்சியை நாம் இன்றைக்கு கம்பீரமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் முதலிடம். இந்தியாவிலேயே வறுமை நிலை குறைவான பட்டினிச்சாவே இல்லாத மாநிலம்னு சாதிச்சிருக்கிறோம். நேற்று காலையில் இந்து நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது ஒன்றிய அரசு வெளியிட்ட தகவலை 9.69 விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவில் அதிக வளர்ச்சி கண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே முதலிடம் மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டோட பெஸ்ட் இதுதான். அதுவும் எல்லா மாநிலங்களையும் வளர்ச்சியை குறைஞ்சிட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்நாடு மட்டும் டாப் கியர்ல போகுது அப்படின்னு அந்த செய்தியில சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இந்த தனித்துவமும் தலைமைத்துவமும் தான் நம்ம திராவிட மாடல்.